ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 18 ஐயனார் துணை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீலாவும் கார்த்திகாவும் கோயில் போனாங்கல்ல. அப்போ கோயிலில் வந்து பிரகாரத்தை சுற்றி வரும்போது அவங்க ஃபுல்லாக சேரனை பற்றியே பேசுகிறாங்க. இந்த மாதிரி சேரன் மாமா இல்லாட்டி இவங்க குடும்பம் இந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சேரனை பற்றியே பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நிலா வந்து 3 சுற்று சுற்றிட்டு ஐயோ போதுங்கன்னொடனே இல்லை 11 சுற்று சுற்றணுன்னே அப்போ நீங்கள் போய் சுற்றுங்க எனக்கு நான் என்னால் சுற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நிலா வந்துடுறாங்க. வந்து பல்லவன் கிட்ட வந்து உட்காந்துட்டு என்னடா இவங்க 3 சுற்று சுற்றுறதுக்குள்ள சேரன் அண்ணனை பற்றி அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னோடனே ஆமாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்களை மாதிரி வீட்டை தாண்டினா வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னொடனே என்னடா இப்படின்னா சொல்கிற பேசாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து கேட்குறாங்க. இல்லை அவங்க வீட்டிலனா ஒத்துக்க மாட்டாங்க. அதான் அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அது பாண்டியனை வேற அடிக்கடி சொல்லி இவங்கெல்லாம் பின்வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கு தான் சரி வீட்டை எதிர்த்துட்டுலாம் வரமாட்டாங்க. உங்கள மாதிரி தைரியம்னா யாருக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பல்லவன் சொல்லிட்டு இருக்கிறான். இங்கே என்ன ஆகுதுன்னா பாண்டியனும் சோழனும் பைக்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சோழன் கிட்ட பாண்டியன் கேக்குறாரு, எனக்கு ஒரு டவுட்டுடா. அது எப்படி நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நீ அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எதுக்கு எங்க கூட வந்து தூங்குறனோடனே, அது இந்த மாதிரி அண்ணனுக்கு கல்யாணம் முடியறது வரைக்கும் நாங்க 2 பேரும் இந்த மாதிரி எங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டாடா. அவ சொன்னது எனக்கும் கரெக்டா பட்டுச்சு. அவளுக்கும் ஒரு வேலைலாம் கிடைச்சிச்சுன்னா லைஃப் அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இருக்கனோடனே, நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரியே இல்லை என்னோட ஒழுங்கா வண்டி ஓட்டுடா அப்படி சொல்லிட்டு இவர் இது பண்றாரு. இப்ப கோயில்லேருந்து இவங்க ரிட்டர்ன் வரும்போது, கார்த்திகாவோட அம்மா வந்து ரோட்ல நின்னு தண்ணி குழாயில அடிப்பொடி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுன்னா நிலா பார்க்குறாங்க. ஐய்யய்யோ! இப்போ உங்க கூட மட்டும் எங்க அம்மா என்னைய பார்த்தாங்க அவ்வளோதான் சொல்லிட்டு கார்த்திகா எஸ்கேப் ஆயி ஓடிர்றாங்க. பார்த்தீங்களா? இவங்க கூடனா நம்ம சிக்கணும் அவ்வளோதான். வாங்க நம்ம அப்படியே கண்டுக்காத மாரியே போயிருவோம் சொல்லிட்டு, நிலாவ பல்லவன் வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா சோழன் கிஃப்ட் வாங்கிட்டு வராருல, உங்களுக்கு 2 சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னோடனே, என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாரி உங்களுக்கு வந்து நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு அப்படின்னோடனே, நான் நெறைய டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். கண்டிப்பா இத பார்த்தாங்கன்னா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்கவே இல்லையேன்னோனே, என்ன சொல்லுங்க அது மறந்துட்டேன்னோனே, அப்புறமா நைட்டிய காட்டுனோனே, நைட்டியா? தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் நைட்டி போட்டதே இல்ல அப்படின்னோனே, இப்போ சோழன் அப்படியே கவலையில வாங்கிட்டு அப்படியே திரும்பி போறாரு. இந்த மாரி திருப்பி கூப்பிடுறாங்க சோழா அப்படின்னோனே, என்ன நைட்டி திருப்பி போடுற முடிவுக்கு வந்துட்டீங்களா? அப்படின்னோனே, இல்ல, இல்ல அது இல்ல. இன்டர்வியூக்கு வந்து கொஞ்சம் பிரிண்ட் அவுட் இது ஜெராக்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. நான் மெயில் பண்ணி விட்றேன் கொஞ்சம் எடுத்துறீங்களா? அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில வந்துடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு தான் ப்ரொமோஷன். சோழன் வந்து அந்த கிஃப்ட்ட வாங்கிட்டு வந்துட்டு, இந்த மாரி உன்கிட்ட சொல்லியிருந்தேன். ட்ரையல் பார்க்கவான்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட, இந்த மாரி உனக்கு தான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கண்ண மூடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அத அவங்க அப்பா கேட்டுட்டு, எனக்கா கிஃப்ட்? இந்தா குளிச்சுட்டு மாத்திட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ சோழன் வந்து நிலாவ கூப்பிட்டு, உங்களுக்கு தான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அது எங்கன்னு சொல்லி தேடும்போது, அவங்க அப்பா அந்த ட்ரெஸ்ஸ மாட்டிட்டு வெளியில வர்றாரு. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.